நாங்கள் இப்போ நிறைய காலமாக அடிக்கடி கேட்குற ஒரு வார்த்தை இனோவேஷன் இருக்குது. இந்த இனோவேஷன் என்ன உண்மையில்? இனோவேஷன் என்ற வார்த்தைக்கு நாங்கள் தமிழ் பதத்தை பாவிக்கிறோம்னு சொல்லி சொன்னால், இனோவேஷன் என்று சொல்லி சொன்னால் புத்தாக்கம் என்ற ஒரு தமிழ் பதத்தை நாங்கள் இப்போ பாவிச்சு கொண்டிருக்கிறோம். இந்த புத்தாக்கம் என்ன? ஏன் நாங்கள் நிறைய இடங்களில் இந்த இனோவேஷன் என்று நிறைய தடவை கதைக்கிறோம்? இனோவேஷன் எங்கே ஸ்டார்ட் ஆகுது? இந்த விடயங்களை பற்றி அறிந்து ஆராயிரத்துக்கான ஒரு தேடல் தான் இந்த புத்தாக்கம் புரிவோம் என்ற காணொலி தொடர். யாழ் ஐடிஹப்பினால் வழங்கப்படும் இத்தொடரில் 10 எபிசோட்ஸ் இருக்குது. அந்த 10 எபிசோட்ஸுக்கான முதலாவது காணொலி இந்த காணொலியாக இருக்கின்றது. இந்த புத்தாக்கம் என்றது நாங்கள் நிறைய பேர் யோசிச்சு கொண்டிருக்கிறோம், இது ஒரு சயின்டிஸ்டிக்கானது அல்லது ஒரு பெரிய நிபுணர்களுக்கானது அல்லது பெரிய பெரிய கம்பெனிஸுக்கானது தான் இந்த புத்தாக்கம் என்றது. ஆனால் அப்படி இல்லை. இந்த புத்தாக்கம் என்றது எங்களோட வீட்டு சமையல் கட்டில் இருந்து எங்களுடைய கடை மற்றும் எங்களுடைய பாடசாலைகள் முதல் எல்லா இடத்துலையுமே இந்த புத்தாக்கம் இருக்குது. ஒரு புத்தாக்கம் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் தொடங்குறதுக்கு எங்களுக்கு தேவையானது ஒரு பிரச்சனை தான். எங்களை சுற்றி நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா? அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்காகவோ அல்லது அந்த பிரச்சனையில் இருந்து வர ஒரு சொல்யூஷனை இலகுவாக்குறதுக்காகவோ அல்லது எங்கள்கிட்ட இருக்கிற தீர்வுகளை இன்னும் இலகுவாக நேரத்தை குறைக்கிறதுக்காகவோ அல்லது எங்களுடைய அதாவது நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மணின்ற அளவை குறைக்கிறதுக்காகவோ நாங்கள் நிறைய தீர்வுகளை உருவாக்கலாம். அந்த தீர்வுகள் தான் இந்த இனோவேஷன். அப்போ இனோவேஷன் என்ற ஒரு விஷயத்தை நாங்கள் தொடங்குறதுக்கு எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருந்தாலே போதும். அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை நாங்கள் புத்தாக்க முறையில் சிந்தித்து கொடுப்பது தான் இந்த இனோவேஷன். புத்தாக்கம் என்று சொல்லி சொன்னால் நாங்கள் எல்லாருமே யோசிக்கிறது ஒரு தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம்னு சொல்லி. அது அப்படி இல்லை. ஒரு பிரச்சனைக்கான தீர்வு எப்பவுமே டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது தான் இருக்கணும்னு இல்லை. டெக்னாலஜி ஒரு கருவியாக நாங்கள் அந்த புத்தாக்கத்துக்கு யூஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நாங்கள் பார்த்தோம், எங்களை சுற்றி இருக்கிற பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தா 2020 காலகட்டங்களில் கோவிட் நேரம் எங்களால் டேப் கொண்ட கைகளால் தொட்டு துறக்க முடியாத நிலை ஒன்று இருந்தது. அப்போ அது ஒரு பிரச்சனையாக இருந்தது. அந்த பிரச்சனைக்கான தீர்வாக நாங்கள் என்ன செய்தோம்னு சொல்லி சொன்னால், காலால் பெடல் பண்ணி தண்ணி வரக்கூடிய மாதிரியான டேப்ஸை நாங்கள் உருவாக்கி கொண்டோம். ஆகவே டேப்ன்றது முதலே இருந்த ஒரு பொருள், ஒரு கருவி. அப்போ அதில் இருந்து எங்களுக்கு இருந்த பிரச்சனை கைகளால் எங்களால் அந்த டேப்பை துறக்க முடியாமல் இருந்தது. அதுக்கான ஒரு தீர்வாக பெடல் பண்ணி நாங்கள் தண்ணி வரக்கூடிய மாதிரியான ஒரு டேப்பை செய்து கொண்டோம். இதுவும் ஒரு சிம்பிள் இனோவேஷன் தான், சிம்பிளான ஐடியா. ஆனால் புதுசாக ஒரு விஷயத்தை எங்களுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்கான தீர்வாக நாங்கள் கொண்டு வந்திருந்தோம். அது மாதிரி இன்று எம்மை சுற்றி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. ஃபார்மிங்கில் இருக்கலாம், அல்லது ஃபிஷரிஸ் மீன்பிடித்துறையாக இருக்கலாம், அல்லது எங்களோட வீடுகள்லேயே நிறைய பிரச்சனையாக இருக்கலாம், எங்களோட சுற்றுச்சூழல்களில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆகவே அப்படியான பிரச்சனைகளுக்கான ஒரு தீர்வை நாங்கள் உருவாக்குவோமாக இருந்தால் அதுதான் புத்தாக்கம். அப்போ இந்த தொடரில் புத்தாக்கம் புரிவோம் என்ற இந்த தொடரில் இந்த தீர்வுகள் எங்களை சுற்றி என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது என்றதை பற்றியும் கதைப்போம். அதுக்கான தீர்வுகளை எப்படி நாங்கள் உருவாக்கலாம், புத்தாக்க சிந்தனைகளை நாம் எப்படி உருவாக்கி கொள்ளலாம் என்ற விஷயத்தை பற்றி நாங்கள் நிறைய விஷயங்கள் ஆராய போகிறோம். ரைட். இனோவேஷன் அல்லது ஒரு புத்தாக்கம் ஒன்றை ஆக்குவதற்கு நீங்கள் 4 விஷயங்களை ஞாபகம் வச்சிருந்தால் போதும். ஒன்று, ஒப்சர்வ், உங்களை தொடர்ந்து அவதானியுங்கள். ட்ரை, ஒரு விஷயத்தை நீங்கள் ஒரு மாடலை பில்ட் பண்ணுங்கோ. அதுக்கு பிறகு அந்த மாடலோட ஃபீட்பேக், அந்த மாடலை யார் யார் பாவிக்க போயினுமோ அவைகிட்ட கொடுத்து அந்த மக்கள்கிட்ட கொடுத்து ஃபீட்பேக் எடுங்கோ. அதுக்கு பிறகு அந்த மாடலை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இன்றைக்கி நாங்கள் இனோவேஷன் என்ன, புத்தாக்கம் என்றது நம் சக மனிதர்களுக்கான ஒரு விஷயம் என்றதை பார்த்துருக்குறோம். ஆகவே கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்க, உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் என்ன, அல்லது உங்களை சுற்றி உள்ள பிரச்சனைகள் நீங்கள் ஒரு தீர்வு, ஒரு ஐடியா வச்சுருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஐடியா என்ன என்ற விஷயங்களை பற்றி இந்த கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அதே நேரம் அடுத்த காணொலியில் நாங்கள் 2 விஷயங்களை எப்போவுமே குழப்புறாங்க. ஒன்று இனோவேஷன், மற்றது இன்வென்ஷன். அதாவது புத்தாக்கத்துக்கும் கண்டுபிடிப்புக்கும் இடையில் வித்தியாசம் இருக்கா அல்லது 2 ஒன்று தானா என்று நிறைய இடங்களில் குழம்புறாங்க. அதை பற்றின ஒரு தெளிவான காணொலி அடுத்ததாக வரும். நன்றி.